ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் சார் படத்தோட லாஸ்ட் 5 படம், அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் படத்தோட லாஸ்ட் 5 படத்தோட ட்ரெய்லர் வியூஸ் கவுண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் சார் படமான ஜனநாயகன் படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஜான் 9 அது இந்த மாதமே வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் போடுவாங்க, சென்சார் போர்டில் அது கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இன்னும் அவங்க சைட்லேருந்து கொடுக்கல. ஏன்னு கேட்டதுக்கு நிறைய காரணம் அவங்க சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. அதனால் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸோட ஹியரிங்கே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் 9 காலையில் தான் வருது. அதனால் கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, இது மாதிரி படம் 9th வராதுன்னு சொல்லிட்டு. அந்த படம் பொங்கலுக்கே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு 4 வாரம் ஆகுமா, திருப்பியும் ரீரிவ்யூ பண்ணுறதுக்கு சென்சார் போர்டிலேருந்து பிப்ரவரிக்கு மேலே தான் படம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு சைடு போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டு 5 படத்தோட கவுண்ட்டை பார்ப்போம். இந்த சைடு ஒரு படம், அந்த சைடு ஒரு படம் சொல்லிட்டு மாற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஜனநாயகன் படத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா 42 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நான் வீடியோ எடுக்கிற இந்த நேரம் வரைக்கும். அந்த பக்கம் பராசக்தி படம் பார்த்திங்கன்னா 52 மில்லியன், 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா போயிருக்கு வீடியோ எடுக்கிற வரைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக எஸ்கே என்ன படம் வந்துச்சு, அமரன் வந்துச்சு. மதராசி படம் 20 மில்லியன் போயிருக்கு. அப்போ விஜய் சார் படம் என்ன வந்திருக்கு, கோட் வந்திருக்கு. கோட் படம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா 58 மில்லியன் போயிருக்கு. மதராசி 20 மில்லியன் தான் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி அமரன் வந்துச்சு. அமரன் படம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா 15 மில்லியன் போயிருக்கு. இந்த படம் எவ்வளோ ஹைப்பில் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கமல் சார் ப்ரொடக்ஷன் சொன்ன உடனே படம் ஹைப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த படம் 15 மில்லியன் தான் போயிருக்கு. அப்போ வேறு என்ன விஜய் சார் படம் வந்துச்சுன்னா லியோ வந்துச்சு. லியோ படம் பார்த்திங்கன்னா 71 மில்லியன் போச்சு. லோகேஷ் கனகராஜ் படம் சேர்ந்து எல்சிவான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு போய் அதனால் செம்ம ஹைப் ஆகி 71 மில்லியன் போச்சு. அடுத்து என்ன படம் வந்திருக்கு, அயலான் வந்துச்சு. அயலான் படம் எவ்வளோ மில்லியன் போயிருக்குன்னா 13 மில்லியன் போயிருக்கு. இந்த படம் 2 வருஷம் ஆகுது. அப்போ என்ன விஜய் சார் படம் வந்துச்சுன்னா வாரிசு வந்துச்சு. வாரிசு படம் எவ்வளோ 54 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதுலேயும் விஜய் சார் தான் அதிகம். அயலானுக்கு முன்னாடி மாவீரன் வந்துச்சு. மாவீரன் படம் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போச்சு. அப்போ விஜய் சார் படம் என்ன வந்துச்சுன்னா பீஸ்ட் வந்துச்சு. பீஸ்ட் எவ்வளோன்னா 65 மில்லியன் போச்சு. லாஸ்ட் 5வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் படம் தான் கடைசியாக எஸ்கே ப்ரோத் வந்த படம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அப்போ விஜய் சார் படம் என்ன வந்துச்சுன்னா மாஸ்டர் வந்துச்சு. மாஸ்டர் படம் லோகேஷ் கனகராஜ் அது எவ்வளோ வியூஸ் போச்சுன்னா 80 மில்லியன் வியூஸ் போச்சு. இதுதான் கம்பேரிசன். அதை எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் படத்தில் மட்டும் எஸ்கே ப்ரோக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இப்போ இவருக்கெல்லாம் வியூஸே போகாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் திடீர்னு எப்படி இவ்வளோ வியூஸ் போகுது. கடைசி படத்தில் கிளாஷ் விடுறாங்க. கிளாஷ்க்கு விடுற படம் டிலே ஆகுது. இவர் படம் இவ்வளோ ஹைப் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். இதில் போய் எஸ்கே ப்ரோக்கும் விஜய் சாருக்கும் சண்டை முட்டி முன்னாலாம் எந்த எண்ணமும் இல்லை. இதில் இப்படி நடக்குது. உங்களுக்கு இதை எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடிச்சுக்காம சொல்லிட்டு போங்க.